முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட பேச்சுக்கு பதில் தர விதமா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தற்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஜாதியால நம்மள தோற்கடிக்க நினைச்சவங்களோட மக்கள் விரோத செயல்கள் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்ட அப்புறமா காஞ்சிபுரம், புதுச்சேரி, ஈரோடு அப்படின்னு 3 மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நாம நடத்தணும். அதுலயும் ஈரோடு மக்கள் சந்திப்புக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் போடப்படாத ஏகப்பட்ட கண்டிப்புகள், அதிகாரத்தோட முகமூடி போட்டுக்கிட்டே நெருக்கடிகளை நம்ம முன்னாடி வச்சாங்க. அது அத்தனையும் சுலபமா எதிர்கொண்டு வெற்றிகரமா மக்கள் சந்திப்பை முடிச்சு அவங்களுக்காக குரல் கொடுத்துட்டு வந்திருக்கோம். நம்மள முடக்கணும்னு நினைச்சவங்க மக்கள் நம்ம முன்னாடி முன்ன விட அதிகமாக பாசத்தோட உறுதியாக நிற்கிறத பார்த்து விழி பிதுங்கி போய் அவங்க மூளையை வேலை செய்யாமல் முணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு எதிராக தலையங்கம் அப்படிங்கிற பேரில் தப்பான விஷயங்களை எழுதுறதும் அவங்க தான். நம்மளால கூட்டத்தை கூட்ட முடியாதுன்னு எழுதின அதே ஆளுங்க தான். இதெல்லாம் இப்போ அவங்களுக்கே எதிராக திரும்பிருச்சு. தாங்களே தெரிஞ்சு போட்ட கையெழுத்தை தெரியாமல் போட்டுட்டோன்னு சொல்லி ஏமாத்துற அந்த திமுககாரங்க நம்ம மேலே தப்பான பேரை உண்டாக்கிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஆசையில் அவங்க முகமூடிய அவங்களே கழட்டிட்டாங்க. ஆமாம், அந்த கட்சியோட தலைவரான முதலமைச்சரே பழைய அடிமை, புதிய அடிமை அப்படின்னு மறைமுகமாக பேசி யார் மேலேயோ கல்லெறியத நினச்சிக்கிட்டு சந்தோஷப்படுறாரு. குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லி மக்களை குழப்பி 1999 2003 வரைக்கும் அங்கே போய் தங்கி முதல் அடிமையாக இருந்துட்டு தமிழ்நாட்டில் பிஜேபி மலர்றதுக்கும் வழிவகை செஞ்சிட்டு இருந்தாரு. இப்போ தாங்க இருக்க இடத்த மறைக்க முடியாம மனசுல இருந்ததை ஏதோ ஒரு மறதியில பேசிட்டாராம். காரணம் எதுவா இருந்தாலும் மறைக்க நினைச்ச விஷயம் இப்போ வெளியே வந்துருச்சு. வழியெங்கும் பாசத்தோட நின்று நம்ம மக்கள் நம்மளை வரவேற்கிறத பார்க்குற அளவுக்கு அவங்க ஓட்டு போடுற இடத்துல இதே மாதிரி கூட்டம் வந்து நமக்காக நிற்பாங்களா, நமக்கே ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு நினச்சி இப்போ வயிறு எரியுது. இனிமே நம்ம கவனமாக இருக்கணும். தமிழக வெற்றி கழகம்னாலே தகுதியான, தரமான, இராணுவ கட்டுப்பாடு இருக்க கண்ணியமான ஒரு அரசியல் போர்ப்படை அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும். கண்டிப்பாக நிரூபிச்சே தீரணும். இப்போ நம்ம இருக்கிற சூழலை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பேச்சை விட செயலை காட்டுறது தான் நம்ம அரசியலோட மொழி. அதை மனசில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து வேலை செய்யுங்க, சலிக்காமல் வேலை செய்யுங்க. வெற்றி தான் நம்ம அடையாளமாகட்டும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு.